வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் நம்முடைய நேயர்கள், ரசிகர்கள், நம்மீது ஆர்வம் கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்து மகிழ்வதோடு பல நேரங்களில் நல்ல யோசனைகளும் கூறுவாங்க, பல கேள்விகளும் கேட்பாங்க. இதே நீங்கள் இப்படி செஞ்சுருக்கலாமே, அதை அப்படி செஞ்சுருக்கலாமேன்னு கேட்பாங்க. இந்த தலைப்பில் நீங்கள் பேசுங்களேன் என்று நமக்கு நல்ல யோசனைகளும் தருவார்கள். அது நம்ம ஒரு தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம யாருடைய கேள்வியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, லட்சுமி நாராயணன் என்ற இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அதாவது, தமிழ் படித்தால் எதிர்காலம் உண்டா, தமிழ் படிக்கலாமா, தமிழ் பேச்சாளராக வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். முதல்ல நீங்கள் தமிழில் சேர்ந்ததுக்கு நான் அவங்கள பாராட்டுறேன். தமிழ்நாட்டில் இப்படி நம்ம ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சேன்னு நமக்கு ஒரு கவலையாகவும் இருக்குது. சரி, நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், தமிழ் படியுங்கள் தரணியை ஆளுங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். லண்டன் இதழ் ஒன்றுக்காக நான் எழுதினேன். அதில் இப்போ தமிழ் படிக்கிறதுனால என்ன லாபம், இது ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தினமலர் ஜெயித்துக்காட்டு நிகழ்ச்சி நான் போய் தொடர்ந்து பண்ணி கொடுப்பேன். அதில் மொழியால் முன்னுக்கு வாருங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் பேச போவேன். அதில் பொறியாளராக வாங்க, மருத்துவர் ஆவாங்க, ஐஏஎஸ் ஆவாங்கலாம் சொல்லி +2 மாணவர்கள் ஜெயித்துக்காட்டுங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க. நான் மொழி பற்றி பேச போவேன். அப்போ நான் மதுரையில் லட்சுமி சார் ஹாலில் பேச போயிருந்தப்போ ஒரு 2000 மாணவர்கள் பெற்றோர்களோடு வந்திருந்தாங்க. நான் போன உடனே ஒவ்வொருத்தரும் அதுக்கு முதல்ல எல்லோரும் ஆங்கிலத்தில் ஒவ்வொரு இதுகளை சொல்லிட்டு போனாங்க. நான் தான் போய் தமிழில் பேசுகிறேன். நான் போன உடனே ஒரு கேள்வி கேட்டேன். படித்து முடிச்சுட்டு பேராசிரியராக வர விருப்பமுள்ளவர்கள் கை தூக்குங்க அப்படின்னு. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஒரு பையன் கூட தூக்கலை. அதை காட்டிலும் தான் பையன் தூக்கிடுவானோங்கிற பயத்தில் அவங்க அப்பா அவன் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் நான் கேட்டேன், சரி உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா, இன்றைக்கு கல்லூரி பேராசிரியர்களாக அரசு உதவி பெறுகின்ற கல்லூரிகளில், அது இன்னும் தனியார் கல்லூரிகளில் கூட சேருகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு முதல் மாத சம்பளம் எவ்வளோ கிடைக்குது, அவர்களுடைய சீனியாரிட்டி படி அவர்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, ஓய்வு பெறுற ஒரு ஆசிரியர் அந்த நிலைக்கு வந்திருந்தார்னா அவருடைய சம்பளம் எவ்வளவு தெரிஞ்சுக்குங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்குது. முதிர்ந்த பேராசிரியர்கள் அந்த பெருமையை இப்போ அடைகிறாங்க. நிறைய விடுமுறைகள் கிடைக்குது. நம்ம பலருக்கு கற்றுத்தர்றோம். ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்றுவதை போல் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லிட்டு வந்தேன். அப்போ வாத்தியார் வேலைக்கு தான் போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் இது முதல் படி நான் சொல்லியிருக்கேன். பேராசிரியராக மாறுவதற்கு தமிழ் படிக்கலாம், பிஏ படிக்கலாம், எம்ஏ படிக்கலாம், எம்ஃபில் படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம். இப்போ எம்ஃபில் கூட தேவையில்லை. நான் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன், என்கிட்ட 65 பேர் எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்காங்க. எம்ஃபில் பட்டம் 16 பேர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இன்னொன்று, மற்றதுக்கு தான் ஸ்காலர்ஷிப் இருக்குது, இதுக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எம்ஏ படிச்சுட்ருக்கப்பவே, செகண்ட் இயர் படிக்கிறப்ப, 3rd செமஸ்டர் அப்போவே நான் என்ன பண்ணுவேன்னா, சில பேரை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் விருப்பமுள்ளவர்களை, நீ இப்போ மேலே பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லலாம், ஜேஆர்எஃப் எழுத சொல்லுவேன், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ தேர்வு எழுத சொல்லுவேன். தமிழ் மாணவர்களுக்கு தமிழில் தான், ஒரு பேப்பர் மட்டும் புது ஆங்கிலத்தில் இருக்கும். இதில் நம்ம பாஸ் பண்ணோம்னா எவ்வளோ தெரியுமா ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு? மாதத்துக்கு 40,000 ரூபா ஸ்டைஃபண்டு, 5 வருஷத்துக்கு கிடைக்கும். கரும்பு தின்ன கூலி தருவது போல் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமில்லை, கண்டிஜென்சியாக 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இப்படி மாணவர்கள் வாங்கியிருக்காங்களா? என்கிட்ட 16 பேர் பிஹெச்டி பண்ணாங்கன்னா 10 பேருக்கு மேற்பட்டவர்களை நான் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ண வச்சுருக்கிறேன். இவ்வளவு ஏங்க, 1985 சயின்ஸுக்கு மட்டும் இருந்தது, அறிவியலுக்கு மட்டும் இருந்த ஜேஆர்எஃப் தேர்வு ஆர்ட்ஸுக்கும் எழுதலாம், மொழி படிப்பவர்களும் எழுதலாம்னு சொன்னப்போ 85 இந்த தேர்வு எழுதி ஜேஆர்எஃப்பில் பாஸ் பண்ண மாணவன் நான் ஒரு ஆள். நான் தைரியமாக சொல்லி மற்றவங்கள நான் ஊக்குவிக்கலாம். அப்போ தமிழ் படிக்கிற போதே நீங்கள் பிஹெச்டி படிக்க போகிறப்பயே 40,000 ரூபா சம்பளத்தோடு படிக்க ஆரம்பிக்கலாம். முடிச்சிங்கன்னா பேராசிரியர் பணிக்கு நீங்கள் முயற்சிக்கலாம். சரி, பேராசிரியர் பணி ஒன்று. அடுத்தது வாங்க, தமிழ் படித்தா என்ன லாபம்னு கேட்குறீங்கல்ல. இன்றைக்கி பத்திரிகைகள் இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு பத்திரிகைகள் தமிழில் தானே வரும். அந்த பத்திரிகையில் எழுத்து பிழை இருந்தால் அதை திருத்துவதற்கு ஒரு தமிழ் படித்த மாணவன் வேணாமா? தன்னகரமா ரன்னகரமா? தன்னகரம்னா நான் இப்போ இதுக்கு போடுவோம்ல, நாங்கள்னு போடுவோம்ல, தன்னகரம். இப்போ எந்த இடத்துல இக்கு போடலாம், இச்சு போடலாம், இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தமிழ் படித்த மாணவர் வேணும். அடுத்தது வானொலிக்கு வாங்க.
குரல் ஏற்ற இறக்கம் இருந்தால் தான். பள்ளிக்கூடம் சொல்கிறதா இருந்தால் அந்த உச்சரிப்பு வேணும். தமிழ் படித்த மாணவர்களுக்கு இந்த உச்சரிப்பு சொல்லித்தட்டோம்னா வானொலி கூட்டி போயிடலாம். அதுவும் வாணி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. அது நம்ம கட்டி படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ஜேயாக போகலாம். அதாவது வானொலி அறிவிப்பாளராக போகலாம். அடுத்ததாக என்ன, அச்சு ஊடகம் சொல்லிட்டேன், பேச்சு ஊடகம் சொல்லிட்டேன். அடுத்து ஒளி ஊடகம். நீங்கள் நல்ல உச்சரிப்பும் உங்களுக்கு பேச்சு திறனும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அறிவிப்பாளராக தொலைக்காட்சிகளில் போகலாம். இன்றைக்கி நீங்கள் கலக்க போவதை யார், அசத்த போவது யார், அப்படி போகுது இப்படி போகுது வர்றதில் தமிழ் படித்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குது. திரைப்படத்துக்கு பாடல் எழுத போகலாம், கதை எழுதலாம், நாவல் எழுதலாம், போட்டிகளில் கலந்துக்கிறலாம். நீங்கள் யூடியூப் தொடங்கலாம். தமிழ் யூடியூப் தொடங்கி நீங்கள் பாடத்தை விருந்து நடத்தலாம். இசையும் படிச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இசையாசிரியராக போகலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தமிழ் ஆச்சு அடிக்க தெரியுமானால், அதாவது தமிழ் கம்ப்யூட்டர் அடிப்பீங்களானால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கலாம் தெரியுமா? வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன அறையில் ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு தமிழ் அடித்து கொடுத்தீங்கன்னா பிஹெச்டிக்கு பக்கத்துக்கு எவ்வளோன்னு சம்பாதிக்க முடியும். அப்போ வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம், வெளியில் சென்று சம்பாதிக்கலாம், உலக நாடுகளெல்லாம் நீங்கள் சுற்றி வரலாம். இந்த ஊடகங்கள் இருக்கும் வரை, மொழி இருக்கும் வரை உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. மறந்து விடாதீர்கள். மற்றவற்றை நீங்கள் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழ் படித்தால் முன்னுக்கு வர முடியுமா என்று நீங்கள் யோசித்தால், நான் வந்திருக்கிறேன். பெருமையாக நான் சொல்லவில்லை, என்னுடைய வளர்ச்சியினால் நான் நம்பிக்கை வைத்து சொல்கிறேன். தமிழ் படியுங்கள், தரணியை ஆளுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.